எஃப் ஒன்றுங்கிறது 1, எஃப் ரெண்டுங்கிறது 3, எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு எஃப் என் மைனஸ் 1 ப்ளஸ் எஃப் என் மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துருந்தா எஃப் 5ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 2ஓட மதிப்பு தெரியணும், நமக்கு தெரியும். 3 4 தெரிஞ்சால் தான் 5 கண்டுபிடிக்க முடியும். அப்போ 3 கண்டுபிடிக்கலாம். அப்போ n இருக்கிற இடத்துலலாம் 3 போடணும். அப்போ 3 கழித்தல் 1ங்கிறது எத்தனை 2. அடுத்து எஃப் 3 கழித்தல் 1 3 கழித்தல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கழித்தல் 2ங்கிறது 1. அப்போ எஃப் 1ஐயும் எஃப் 2ஐயும் கூட்டணும். மேலே 2 கொடுத்துருக்காங்க. 1 ப்ளஸ் 3ங்கிறது 4. அப்போது மொதல் 2 நம்பரையும் கூட்டினா 3ஆம் நம்பர் கிடைக்கி. அடுத்து 4ங்கிறது 4 மைனஸ் 2 எத்தனை 3. 4 மைனஸ் 2ங்கிறது 2. அப்போது அதுக்கு முன்னாடி உள்ள 2 நம்பரையும் கூட்டணும். 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 4ங்கிறது எஃப் 2ங்கிறது கணக்கில் இருக்குது 3. 4 3 7. அப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும் 1 3 4. 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7 கிடைக்கி. 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11 தான் ஆன்சராக வரும். ஸோ 2 நம்பரை தொடர்ந்து கூட்டிக்கிட்டே வராங்க. எஃப் 5ங்கிறது எஃப் 5 மைனஸ் 1 4, 5 மைனஸ் 2ங்கிறது 3. அப்போ 4ஓட மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 7 கூட்டல் 4ன்னு கண்டுபிடிச்சோம்னா 11. அப்போ ஆன்சர் டி தான். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்டது. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு புரியும் 1 3 அப்படின்னு கூட்டிகிட்டே போகுது. இங்கே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பேஸில் தான் குறையதே தவிர எந்த வேல்யூமே மைனஸில் நம்ம கொடுக்கல, பேஸில் தான் வருது. அப்போது முதல்ல 3 ஆப்ஷனில் வந்துருச்சு, அங்கே F2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ F3 F4ங்கிறதெல்லாம் அதை விட அதிகமாக வரும். அப்போ 3 5 8லாம் வராது, 11 தான் வரும்.